சென்னையிலேருந்து தாய்லாந்துக்கு போன உடனேயே முதல்ல நாம் சுற்றி பார்த்த இடம்தான் டைகர் தோப்பியா. இந்த டைகர் தோப்பியாவை முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு ஸ்டே பண்ண நம்ம வந்த இடம்தான் பட்டாயாவில் இருக்கக்கூடிய இந்த மித் ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே ஒரு ட்ராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா ரிக்குவயர்மெண்ட்டையும் இது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. முக்கியமாக இந்த ரூஃப்டாப் ஸ்விம்மிங் பூல் வேறு லெவலில் இருந்தது. நாள் முழுக்க பட்டாயாவை சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் செய்ய உண்மையிலுமே இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது பட்டாயா. ஹோட்டல்லேருந்து வெளில வந்த உடனேயே நாங்கள் நைட் வாக்குக்கு முதல்ல சூஸ் பண்ண இடம் இந்த பட்டாயா பீச் தான். இரவு நேரத்தில் அமைதியாக காட்சியளிக்கிற இந்த கடற்கரை பகல் நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு கடல் சார்ந்த நீர் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்பயுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இது. இந்த கடற்கரையோட அழகே ஒரு பக்கம் அமைதியான கடலாக இருந்தாலும் மறுபக்கம் எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய வண்ண விளக்குகளால் மிளிரக்கூடிய இந்த பட்டாயா நகரம்தான். ட்ராவலர்ஸ் பேரடைஸ்னு சொல்லக்கூடிய இந்த பட்டாயா கடற்கரை பட்டாயாவிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான். இந்த பீச்சை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போனது தான் இந்த அல்கசார் ஷோ. இது பட்டாயாவோட மிகவும் பிரபலமான அட்ராக்ஷன்ஸில் ஒன்றா இருக்குது. ஒரு லைவ் ஷோவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஆயிரத்தி 1981 இந்த அல்கசார் ஷோ ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இது ஒரு கேப்ரே ஷோவாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இது பல பரிணாமங்களை கடந்து இது ஒரு முழு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஷோவாக மாறிடுச்சு. முழு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியும். இங்கே மியூசிக், டான்ஸ், எலாபரேட் காஸ்டியூம்ஸ், லைட்டிங்கு, ஸ்டேஜ் டிசைன், அப்புறம் தியேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அனைத்தும் ஒன்றா இணைஞ்சு ஒரு ஸ்பெக்டாகுலர் ஷோவை இது உருவாக்குது. பல்வேறு நாடுகளோட அந்தந்த கலாச்சாரங்களை, இசை வடிவங்களை பிரதிபலிக்கும் விதமாக இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவமாக கருதப்படுது. அதனால தான் பட்டாயாவுக்கு வரும் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் மத்தியில் அல்கசார் ஷோ ஒரு உலக புகழ்பெற்ற என்டர்டெயின்மெண்ட் அட்ராக்ஷனாக மாறி இருக்கு. ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸில் மியூசிக், லைட், காஸ்டியூம், ஸ்டேஜ் இது எல்லாமே உடனுக்குடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது தான் இந்த ஷோவோட தனித்துவம். தாய்லாந்து, பேங்காக், பட்டாயா அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே பல பேருக்கு பல எண்ணங்கள் மனதில் வந்திருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த விலாகோட ஆரம்பத்திலேயே கமல் சாரோட பாட்டில் வரக்கூடிய 2 வரிகளை நான் போட்டிருந்தேன். அதுக்கு அர்த்தம் நீங்கள் நினைக்கிறது கிடையாது. இந்த பட்டாயாவோட இரவு அழகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உண்மையிலுமே எடுத்து சொல்லத்துக்காக தான் அந்த பாட்டோட வரிகளை பயன்படுத்தியிருந்தேன். மற்றபடி நீங்கள் இந்த அல்கசார் ஷோவில் பார்த்த எல்லா பர்ஃபார்மர்ஸுமே லேடி பாய்ஸ் தான். அதாவது நம்ம ஊரில் திருநங்கைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். பட்டாயாவோட நைட் லைஃப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அதோட ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் கொஞ்சம் நடந்து பார்க்கணும். ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட், இன்னொரு பக்கம் ஷாப்ஸு, சுற்றிலும் டூரிஸ்ட்டு, விதவிதமான லைட்ஸு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் தனித்தனி அட்மாஸ்பியர். குறிப்பாக மாலை முதல் இரவு வரை பட்டாயாவின் ஸ்ட்ரீட்ஸ் இன்னும் உயிரோட்டமாக மாறிக்கிட்டே இருக்கும்.
டூரிஸ்ட் வாக்கிங் அரவுண்ட் ஸ்ட்ரீட்ஸ், பர்ஃபார்மன்ஸ், லோக்கல் ஷாப்ஸு, ஃபுட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு புதிய சீனை உங்களால் பார்க்க முடியும். இவங்களுடைய நடை உடையை நம்மளுடைய பார்வையை வச்சு டெமோக்ராட்டிக்கலாக ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற மக்களோட உரிமையை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட்டாயாவோட இன்னொரு சுவாரஸ்யமான அனுபவம் இங்கே கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். இங்கே நம்ம முதல்ல பார்க்குற இந்த முதலையார் உள்பட எல்லா எக்ஸாக்டிக் ஃபுட்ஸ் வகையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நான் ஏதோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய சைஸ் பாவக்காவை பொரிச்சு வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் கிட்டக்க வந்து பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பெரிய சைஸ் முதலைய தோலை உரித்து அக்னியில் புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம கூட வந்த பசங்க விடுவாங்களா? ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டானுங்க. எக்ஸாக்டிக் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே ரெகுலராக சாப்பிடக்கூடிய நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் ட்ரை பண்ணாதீங்க. அன்ஃபெமிலியர் ஃபுட்டை சாப்பிடும்போது ஹைஜீனிக், ஃப்ரெஷ்னஸ், அப்புறம் ஃபுட்டோட ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த தாய்லாந்து சீரீஸில் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு பொதுவாக இது கேட்டு பழக்கம் இல்லை, இருந்தாலும் என்னோடய எடிட்டர் தொல்லை தாங்க முடியல. தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ட்ராவலுக்கு சப்போர்ட் பண்ண பேஜ் 3 ஹாலிடேஸோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ட்ராவல் ரெக்குயர்மெண்ட்டையும் அவங்க மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க.